இரண்டாம் உலகப் போருக்கு பின் ஜெர்மனியை அங்கீகரித்த முதல் நாடுகளின் குழுவில் இந்தியாவும் ஒன்று. 1951 புதியதாக உருவாக்கப்பட்ட ஜெர்மனியுடன் தூதரக உறவுகளை தொடங்கி 75 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இந்தியாவும் ஜெர்மனியும் தூதரக உறவுகளையும் வர்த்தக கூட்டாண்மையின் 25 ஆண்டுகளையும் கொண்டாடும் வேளையில் ஜெர்மனி அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் 2 நாட்கள் அரசு பயணமாக இந்தியா வந்துள்ளார். இது அதிபராக பதவியேற்ற பிறகு ஃபிரெட்ரிக் மெர்ஸ் இந்தியாவுக்கு மேற்கொள்ளும் முதல் அதிகாரப்பூர்வ பயணம். பிரதமர் மோடியை ஃபிரெட்ரிக் மெர்ஸ் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இது இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தக மற்றும் முதலீடு, தொழில்நுட்பம், கல்வி, திறன் மேம்பாடு மற்றும் இடம்பெயர்வு, பாதுகாப்பு, அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி உள்ளிட்ட முக்கிய துறைகளில் நிலையான வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான செயல் திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கலாச்சார பரிமாற்றம் மற்றும் இருநாட்டு மக்களுக்கிடையேயான தொடர்பை வலியுறுத்தும் விதமாக சபர்மதி ஆற்றங்கரையில் நடைபெற்ற சர்வதேச பட்டம்பிடும் திருவிழாவில் இருநாட்டு தலைவர்களும் கலந்து கொண்டனர். 2024 மொத்த இருதரப்பு வர்த்தகம் $33.40 பில்லியன் இருந்தது. இது ஒரு சாதனையாகும். இதில் ஜெர்மனி $18.31 பில்லியன் மதிப்பிலான பொருட்களையும் இந்தியா $15.9 பில்லியன் மதிப்பிலான பொருட்களையும் ஏற்றுமதி செய்துள்ளன. சர்வதேச அளவில் இந்தியாவில் 9வது பெரிய முதலீட்டாளராக ஜெர்மனி திகழ்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டில் ஜெர்மனியின் முதலீடுகள் அதிகரித்துள்ளன. இந்திய பசிபிக் பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கத்தில் இந்தியாவும் ஜெர்மனியும் இணைந்து பயங்கரவாத எதிர்ப்பு, கடல்சார் பாதுகாப்பு என தரங் மற்றும் மிலன் போன்ற கூட்டு பயிற்சிகளை மேற்கொண்டுள்ளன. மேலும் இந்திய பசிபிக் வரிசைப்படுத்தல் சுழற்சியின் ஒரு பகுதியாக ஜெர்மன் கடற்படையின் போர்க்கப்பலும் போர் ஆதரவு கப்பல்களும் இந்தியாவுக்கு வர திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கான ஏற்றுமதி அனுமதி கட்டமைப்பை புதுப்பிக்கும் மசோதாவுக்கு கடந்த செப்டம்பரில் ஜெர்மனி நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்தது. இதன் மூலம் விமான மின்னணுவியல், சென்சார்கள், மின்னணு போர் மற்றும் பாதுகாப்பு தகவல் அமைப்பு கூறுகள் ஆகியவற்றில் ஜெர்மனி இந்தியாவுடன் தொழில்நுட்ப பகிர்வை எளிதாக்கியுள்ளது. முக்கியமாக இந்திய கடற்படையின் கடலுக்கடியில் போர்த்திறனை மேம்படுத்தும் ப்ராஜெக்ட் 751 கீழ், போர்த்திறனை மேம்படுத்தும் ப்ராஜெக்ட் 75I கீழ், போர்த்திறனை மேம்படுத்தும் ப்ராஜெக்ட் 75L கீழ் 72,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜெர்மனியின் டைப் 214 அடுத்த தலைமுறை நீர்மூழ்கி கப்பல் உற்பத்திக்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் 1921, 1926 மற்றும் 1930 ஆண்டுகளில் ஜெர்மனிக்கு பயணம் மேற்கொண்ட வரலாற்று தொடர்பின் தொடர்ச்சியாக இன்று ஹைடல்பெர்க், அம்போல்ட், பெர்லின் மற்றும் பான் போன்ற பல முக்கிய ஜெர்மன் பல்கலைக்கழகங்களின் இந்திய செவ்வியல் மொழிகள் மற்றும் இலக்கியங்களுக்காக படிப்புகள் உள்ளன. 3 ஆண்டுகளாக பொருளாதார மந்த நிலையில் சிக்கி திறமையான தொழிலாளர்களையும் தீவிரமாக தேடி வந்த ஜெர்மனி இந்தியர்களுக்கான கதவுகளை திறந்து வைத்துள்ளது. ஜெர்மனியில் 3 லட்சத்துக்கும் மேல் இந்திய வம்சாவளியினர் உள்ளனர். மேலும் ஜெர்மனியில் வசிக்கும் 50,000க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் கலாச்சார தூதுவர்களாக மட்டுமல்லாமல் இரு நாடுகளுக்கும் தேவையான தொழில்நுட்ப திறன்களை வழங்கும் பிரைன் பேங்க்ஸாக செயல்படுகின்றனர். உறுதியான இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே இல்லாதது பல்வேறு நீண்டகால திட்டங்களை திட்டமிடுவதையும் செயல்படுத்துவதையும் தாமதப்படுத்துகிறது. ஜெர்மனியின் தொழிலாளர் ஒழுங்குமுறை வழிமுறைகள் அந்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு இந்தியாவின் முதலீடு செய்வதில் சிக்கலை ஏற்படுத்துகின்றன. சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவின் நிலைப்பாடும் நேட்டோவில் அங்கம் வகிக்கும் ஜெர்மனியின் நிலைப்பாடும் வெவ்வேறாக உள்ளன. ஷெங்கன் விசாக்களை வழங்குவதில் உள்ள செயலாக்கத்தில் ஏற்படும் தாமதங்களும் நடைமுறை சிக்கல்களும் இருதரப்பு உறவை பாதிக்கின்றன. இந்த சவால்கள் இருந்த போதிலும் ஆழமான ஒத்துழைப்பை உருவாக்குவதில் இரு நாடுகளும் நெருங்கி வந்துள்ளன. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandeyar G Square. For details call 8939750009.